டெல்லி வன்முறை திட்டமிடப்பட்டதா? அதன் பின்னணி என்ன? பாராளுமன்றத்தில் ஆட்டத்தை தொடங்கிய மோடி, ரகசியமாக முக்கிய நபரை சந்தித்த அண்ணாமலை கைகோர்க்க திட்டமா? தேசியவாதிகளின் கூடாரமாக மாறும் எதிர்க்கட்சிகள் விழித்துக் கொள்ளுமா பாஜக? என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 3 நாளா தலைநகர் டெல்லியே கலவர பூமியை காட்சியளிச்சிட்டு இருக்குது. மாணவர்கள் எல்லாம் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அங்க நம்ம நாட்டினுடைய பொது சொத்துக்கள் மேல அவங்க பலவிதமான அராஜக போக்கை கடைபிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பல காணொளிகள் வந்துட்டு இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் உண்மையாலுமே மாணவர்களாங்கிற ஒரு சந்தேகம் தான் நம்மளுக்கெல்லாம் வர மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாம் சமூக வலைதளத்துல டெல்லியினுடைய காவல்துறை கலவரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. பாருங்க எப்படியெல்லாம் கைக்கூலிகள் வேலை செய்யறாங்கன்னு. இவங்க ஒவ்வொரு முறையும் நம்ம இந்தியாவோட பாராளுமன்றம் எப்பெல்லாம் கூடுதோ, அந்த பாராளுமன்றத்துல எப்பெல்லாம் முக்கிய மசோதாக்கள் தாக்கல் ஆகுதுன்னு தகவல் வருதோ, அப்பெல்லாம் இவங்க போராட்டம் பண்றேன்னு கிளம்பிடுறானுங்க. ஆனா, இப்பவும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்குது. நம்ம நாட்டுல பாராளுமன்றத்துல பல முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் ஆகுது. ஆனா, இதுவே கடந்த முறையும் அப்படிதான் பண்ணுனானுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்னுடைய விவசாயிகள் எல்லாமே சிஏஏக்கு போராட்டம் பண்றேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க. அதுவும் கலவரத்துல தான் முடிஞ்சுச்சு. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் பண்றேன்னு சொல்லி கடைசியா தேசிய கொடி இறக்கிட்டு காலிஸ்தானுடைய கொடிய பரப்புன தீவிரவாதிகள் கூட்டமெல்லாம் உள்ள வந்துச்சு. ஆனா இது எல்லாமே பாருங்க, டெல்லியில இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்களே தவிர இந்த கலவரங்கத்தினால. ஆனா எவனுமே இந்த போராட்டம் பண்றதுக்கு தலைமை தாங்கினவனோ, போராட்டத்தினுடைய உண்மையா இருக்கிறவனோ எவனுமே இதுல கடைசி நேரத்துல தப்பிச்சு ஓடிடுறானுங்க. எவனும் இறக்குறது இல்ல. மக்களை தூண்டி விட்டுட்டு, மக்களை பலிகாடாக்கிட்டு இவனுங்க ஓடிடுறானுங்க. இதுதான் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்குது. இப்பவும் அதே தான் அங்க நடந்துட்டு இருக்குது. டெல்லியோட மக்கள் யாருமே அங்க போராட்டம் பண்ணல. உண்மையாலுமே நீட்டு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் யாருமே அங்க இல்ல. நம்ம எல்லாருமே பல காணொளிகள் பார்த்திருப்போம். அங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய முகங்களும் இல்ல, அதுக்குண்டான வயசும் அவங்களுக்கு இல்ல. எல்லாரோட வயசுமே 25, 30 வயசு இளைஞர்கள் தான் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்கு எதிரா செயல்படக்கூடியதுதான். அந்த போராட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு தெரியாது. எல்லாமே சமூக வலைதளத்தால அங்க ஆக்கிரமிப்பட்டிட்டு இருக்காங்க. இந்த சமூக வலைதளத்துல கூட கடந்த என்னோட போன்ல கூட நானும் பார்க்கிறேன். கடந்த 2 நாளா மாணவர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் என்னுடைய முகநூல்லையா இருக்கட்டும் எல்லாமே பார்க்க முடியுதே தவிர, காவல்துறை சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவும் வரமாட்டேங்குதுங்கிறதான். நான் ஃபாலோ பண்ற ஒரு சிலருடைய காணொளி கூட எனக்கு வரமாட்டேங்குது. ஆனா, எனக்கு சம்பந்தமே இல்லாத பல பேத்தினுடைய காணொளிகள் மாணவர்களுக்கு ஆதரவாங்கிற பெயர்ல எனக்கு அந்த கைக்கூலிகளுடைய காணொளி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இது திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, அமெரிக்கா கூட இந்த ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்குது. ஜூலை 20ஆம் தேதி டெல்லியில எந்த அமெரிக்க அதிகாரிகளும், அமெரிக்க நாட்டவர்களும் நடமாடக்கூடாது அப்படின்னு தகவல் போயிருக்குறதா சொல்றாங்க. நம்ம நாட்டுக்கு தெரியாத ஒரு விஷயம், டெல்லிக்கு அமெரிக்காவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதுதான் மிகப்பெரிய நமக்கு எல்லாமே சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஏன்னா, நம்ம பப்பு ராகுல் காந்தி கூட கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஆளு காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, ஏது போனாருன்னு யாருக்கும் தெரியாது. அவரு எத்தன நாட்டுக்கு போறாரு, எந்தெந்த நாட்டுக்கு போறாரு, அவரோட உல்லாச பயணத்துக்குலாம் யாரு செலவு பண்றாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா அவரு போயிட்டு வந்தோனே நம்ம நாட்டுல பல புது புதுவான போராட்டங்கள்லாம் நடக்கும். நேத்து அப்படிதான் போராட்டம் நடக்கிறது டெல்லியோட ஜந்தர் மந்தர் பகுதியில. இவரு எதுக்கு பிரதமரோட வீட்ட நோக்கி போறாருன்னு தெரியல. ஏன்னா, இவரு உண்மையாலுமே திட்டமிட்டு ஒரு சில காய் நகர்த்தல்கள செய்றாங்க. போலீஸினுடைய கவனத்தை எல்லாம் ராகுல் காந்தி மேல திசை திருப்பிட்டு மாணவர்கள் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல முற்றுகையிட வைக்கிறதுல இவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாருங்கிறது ஒவ்வொரு அணுவா திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. ஏன்னா நேத்து எல்லாமே திட்டமிட்டதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நேத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கேவுக்கு பிறந்த நாள். எல்லா காங்கிரஸ் எம்பி அங்க கூடியிருந்தாங்க. முதல்வர்கள்லாம் கூட கர்நாடகா, கேரளாவோட முதல்வர்கள்லாம் கூடியிருந்தாங்க. இவங்க எல்லாம் அப்படியே ஏன்னா உளவுத்துறையும் காங்கிரஸினுடைய தலைவர் பிறந்தநாளுக்கு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்க.
இவங்க அப்படியே வந்து பிரதமரோட வீட்ட முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு. எப்படிலாம் பாருங்க இவனுங்கலாம். காங்கிரஸ கொண்டு வந்தது நீட் தேர்வ கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான். நீட் கண்டிப்பா வேணும்னு உச்சநீதிமன்றத்துல போராடி, வழக்காடு மன்றத்துல போராடி தீர்ப்பு பெற்றவங்க முன்னாள் உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தினுடைய மனைவி தான் நளினி சிதம்பரம் தான் இந்த தீர்ப்பையே வாங்குனாங்க. தமிழ்நாட்டினுடைய அன்னைக்கு இணையமைச்சரா இருந்த காந்தி செல்வன் திமுகவை சேர்ந்தவர் அவரு தான் இந்த சட்டத்தையே முன்வடிவ பாராளுமன்றத்துல கொண்டு ஆனா இவனுங்க எல்லாருமே பாருங்க திட்டமிட்டு நீட்டுக்கு எதிரா போராடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டம் எந்த அளவுக்கு திட்டமிட்டு இருக்குதுன்னு அந்த போராட்டத்தெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அங்க ஒரு சில பெண் வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் புகையக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கார வந்து கொளுத்தி போடுறாரு. ஒரு இஸ்லாமியர் வந்து கார வந்து கொளுத்துறாரு. பல பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள செஞ்சுகிட்டு அங்க போராட்ட களத்துல இருக்கிறாங்க. அங்க எல்லாருமே இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கம்யூனிஸ்ட் கைக்கூலிங்க, இவங்க தான் அந்த போராட்டத்துல அங்க மாணவர்கள பெயரெல்லாம் ஒண்ணு கூடிக்கிட்டு, நம்ம நாட்டினுடைய மாணவர் செல்வங்கள திசை திருப்பக்கூடிய வேலைய இவனுங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவனுங்களுக்கு எல்லாமே வெறும் அடிதடியோட விட்டது தப்புங்கிறது தான் நம்மளோட ஒரு விஷயம். உண்மையாலுமே மோடி அவர்கள் எதுக்காக இவ்வளவு அமைதி காக்குறாருங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பல பேரு நான் நேபாளம் மாரி பண்ணுவேன், இலங்கை மாரி பண்ணுவேன், பாராளுமன்றத்தை எரிப்பேன்லாம் பல பேர் பேசுறானுங்க. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிதான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அமைதி காக்குறாரோ நமக்கு தெரியல. காஷ்மீர்ல ஏற்கனவே ராணுவத்து மேல எந்த அளவுக்கு கல்லடி அடிச்சு என்னென்னலாம் பண்ணுனாங்க. அப்பவும் அப்படிதான் வேடிக்கை பார்த்தாங்க. இப்பவும் அதே தான் வேடிக்கை பார்க்குறாங்க. இன்னும் சில நாட்கள்ல இவனுங்க என்னலாம் பண்ண போறாங்களோ நமக்கு தெரியல. எவ்வளவு நம்ம சொத்துக்கள வந்து நாட்டினுடைய சொத்துக்கள தேசப்படுத்துவாங்க, தனியார் சொத்துக்கள தேசப்படுத்துவாங்கிறது யூகிக்கவே முடியல. இவனுங்க அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு, பல சிஆர்பிஎஃப் வீரர்கள வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கொடூரமா தாக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதையும் கண்டும் காணாம பிரதமர் அவர்கள் ஏன் அமைதி காக்குறாரு அப்படின்னா, இந்த போராட்டத்தினுடைய பின்னணியே இப்ப பாராளுமன்றத்துல எஃப்சிஆர்ஏ 2.0 அந்த சட்ட முன்வடிவ பாராளுமன்றத்துல தாக்கல் பண்ண போறாங்க. அது என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து பெறக்கூடிய இந்த என்ஜிஓக்கள் நிதி எல்லாமே முறைப்படுத்தணும், ரொம்ப கட்டுப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். இந்த நிதி நம்ம நாட்டுக்கு எதிரா வேலை செய்யுதா? உண்மையாலுமே ஆக்கப்பூர்வமா செய்ய போறாங்களாங்கிற முழுமையா கண்காணிக்கக்கூடிய சட்ட முன்வடிவு தான் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்துல கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதி மறுவரையும் கொண்டுட்டு வராங்க. மகளிர் மசோதாவும் கொண்டு வர போறாங்க. இது எல்லாமே மையமா வச்சு தான் இவனுங்க எல்லாருமே இந்த கைக்கூலிகள் திட்டமிட்டு களமிறங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த ராகுல் காந்தி வயநாட்டுல நிலச்சரிவு வந்து ஏறத்தாழ ஒரு 10 அப்பாவி மக்கள் இறந்து போனாங்களே, அந்த தொகுதியோடைய எம்பியா இருந்த ராகுல் காந்தியும் சரி, இப்ப எம்பியா இருக்கிற அவங்க உறவு அக்கா நம்ம பிரியங்கா காந்தி இவங்க யாருமே அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் கூட சொல்ல துப்பு இல்லை இவங்களுக்கெல்லாம். இவங்க போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு மாணவர்களை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் இவனுங்க செஞ்சிட்டு இருக்காங்க. டெல்லியில தான் ஒரு பக்கம் அந்த மாதிரி பரபரப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் இன்னொரு புது பரபரப்பை கிளப்பி இருக்கிறாரு. அவரு ஒரு ரகசியமா ஒரு முக்கியமான நபரை சந்திச்சாங்கன்னு நேத்தியிலிருந்து ஒரு பரபரப்பான செய்திகள் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் அந்த முக்கியமான நபர் யாரு, எதுக்காக சந்திச்சிருக்கிறாருன்னு பல பத்திரிகையாளரும் பலவிதமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் செஞ்சது அவரு சந்திச்சது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை ரகசியமா அவரது இல்லத்துல சந்திச்சு பல பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்கிறதா தகவல்கள் கசியுது. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட தெளிவுபடுத்தணும்னு சொல்லி சந்திச்சதாகவும் தகவல் வருது. அதாவது நான் பாஜகவை உடைக்கலைங்க. பாஜக தலைவர்கள் எனக்கு வேண்டாம். நான் பாஜக இல்லாத தனி அடையாளத்தோட தான் என்னுடைய இயக்கத்தை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப கூட பல தலைவர்கள் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் தான் அவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால என் மேல திட்டமிட்டு வீண் விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்படிங்கிறது இது டெல்லிக்கு சொல்றதுக்கு குருமூர்த்தி மூலியமா இந்த தகவலை கொண்டுட்டு போறதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் போய் சந்திச்சாருன்னு ஒரு பக்கம் அவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு தரப்பு திரு அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தியை வந்து தன்னுடைய கட்சியினுடைய ஆலோசகரா பண்ண போறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு சில ஆலோசனைகள் எல்லாம் பெற்றுட்டு அது மாதிரி கட்சி தொடங்கி கொண்டுட்டு போகணும்னு அவர் ஆலோசனை கேட்க போயிருக்கிறாருன்னு இன்னொரு தரப்பு பரப்புது. ஆனா உண்மையாலுமே ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் அண்ணாமலைக்கும் 7ஆம் பொருத்தமா தான் அரசியல் களத்துல ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க இந்த மாதிரியான பல பல விஷயங்களை
பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் சந்திச்சாரா இல்லையா என்னங்கிறது திரு அண்ணாமலை அவர்களே சொன்னாதான் உண்மை. ஆனா இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிற பல பேரு இன்னைக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பல விஷயங்கள், இந்த நீட்டு விஷயமே கூட தமிழ்நாட்டுலலாம் போராடுறாங்க. தமிழ்நாட்டுல போராடுறது எவனோ பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட்காரன். அவன் ஆபீஸ்ல அங்க 10 பேத்த கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, அங்க ஊடகத்த வர சொல்லி, அவன் போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தக்கூடிய வேலையெல்லாம் இவங்க தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இவனுங்க எல்லாமே இங்க கட்சி நடத்த அவனுங்க அங்க இருந்து தான் பணம் வருது. அவன் சொல்றத இங்க கேட்கலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இவனுங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சில கட்சிகள் எல்லாம் முழுமையா தடை பண்ணுங்க. ஏன்னா இங்க எல்லாருமே மக்களால நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு சீனா கிட்ட கையேந்த போறானுங்க, அமெரிக்கா கிட்ட கையேந்திக்கிட்டு போராட்டங்கிற பேர்ல இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாமே முழுமையா கண்காணிச்சு இந்த கூடாரத்தை எல்லாமே மத்திய அரசு ஒழிக்கணுங்கிறதுல நம்மளுடைய முழு ஆதரவும் அவங்களுக்கு இருக்கு. மக்களும் முழுமையா ஆதரவு குடுக்குறாங்க. ஆனா, ஏன் இவ்வளவு பொறுமை காக்குறாரு நரேந்திர மோடிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு பல பேத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா, ஏற்கனவே எத்தனையோ போராட்டங்கள்ல நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டாரு. அதுல இதுவும் ஒரு பகுதி தான். நிச்சயமா பாராளுமன்றத்துல இந்த ஒரு சில சட்டங்கள் எல்லாம் நிறைவேத்திட்டு வந்துட்டு, இவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே வெளுத்து எடுக்க போறாங்க. ஏன்னா, இன்னைக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட 118 பேத்த டெல்லி காவல்துறை அடையாளம் கண்டிருக்கு. அவங்க மேல 10 பிரிவின் கீழ வழக்கு பதிவும் செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. யாரையும் விட போறது இல்ல. எல்லாத்தையும் ரவுண்டு கட்ட போறாங்க. என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டு இருக்குது. ஆடுங்க. எவ்வளவு தூரம் தான் ஆட முடியுமோ ஆடுங்க. உங்களெல்லாம் விட்டு புடிச்சு ஒட்ட நறுக்க போறாரு பிரதமர் அவர்கள். அதனால மாணவ செல்வங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இந்தியாவிலேயே இருக்கட்டும், யாருமே நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்துல ஈடுபடல. நீட் எவ்வளவு பெரிய நன்மைன்னு பல பெற்றோர்களும் உணர்ந்திருக்கிறாங்க. ஏழை எளிய குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் இத முழுமையா உணர்ந்து தான் இருக்காங்க. அதனால இவங்க விஷயத்த திட்டமிட்டு பரப்புறாங்க. அதனால இந்த இது மக்கள் நம்மளும் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.